தொழுவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணிமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருஷம், இந்த வருஷத்துக்கு பேர் பராபவ வருஷம். பொதுவாகவே நம்மளுடைய பஞ்சாங்கங்கள்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஜோதிட சாஸ்திர ரீதியாக இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு, அதாவது சித்திரக்கனி அன்னைக்கு தான் இந்த வெளியிடுறது இல்லையா, இந்த பஞ்சாங்கம் பார்த்து இந்த வருஷத்துக்கு உண்டான பலன். ஆனால் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி 1ஆம் தேதியும் பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா மாதமும் பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முறையாக பார்க்கக்கூடியது எப்போ, பஞ்சாங்கத்துக்கு பூஜை பண்ணக்கூடியது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் வருட பிறப்பில் தான் பூஜை பண்ணுறோம். எத்தனை வருஷங்கள் இருக்குது அப்படின்னா 60 வருடங்கள் இருக்குது. இந்த 60 வருடங்கள் வைத்து ஒவ்வொரு வருடத்தையும் அந்த வருடத்தில் யார் ராஜா யார் மந்திரி, இந்த வருஷத்தில் மழை எப்படி இருக்குது, விவசாயத்துக்கு வேண்டி தான் முதல்ல இந்த பஞ்சாங்க கணிதம் அப்படிங்கிறது கொண்டு வந்தார்கள். அப்புறம் நல்ல நேரத்தில் நல்லது பண்ணுறது, கெட்ட நேரமாக இருந்ததுன்னா எந்த காரியமும் பண்ண வேண்டாம் இப்படிங்கிறதுக்கு ஹோரைகள் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஹோரையை நம்ம ஆங்கிலத்தில் ஹவர்ஸாக மாற்றிட்டோம். இதை தவிர வருஷ பலன்களை எந்த கிரகத்தை வச்சு கணக்கிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானை வச்சு கணக்கிடுறோம். வருஷாந்திர பலன்களை பார்த்துட்டேன் அப்படின்னா சனி பகவானை வச்சு கணக்கிடுறோம். ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்கார், வக்ரமெல்லாம் சேர்த்து 3 வருஷமாக மாற்றிடுறோம். அதுக்கப்புறம் தடங்கள் சார், பிரச்சனை சார், வாழ்க்கையில் ஒரே தொந்தரவாக இருக்குது. ராகு கேது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ராகு கேது இங்கே இருக்குது, அதனால் இந்த பிரச்சனை, இது சாயா கிரகம், சாயா நெல்லில் இருப்பா, பிஸ்னஸை நீ பெருசாக நினச்சிட்டு இருக்க, நெல்லை பார்த்து உண்மை நினைப்போம் இல்லையா, இது இப்படி நினைக்கிற, அது உண்மை இல்லை, இது இப்படி இப்படின்னு தெளிவு பண்ணுவாங்க ராகு கேது வச்சு. மாத பலன்களை சூரியனை வைத்து சொல்லுவாங்க. சூரிய பகவான் இந்த இடத்துல இருக்க, இந்த மாதத்தில் நல்லது செய்யலாம் வேண்டாம், கல்யாணம் பண்ணலாம், ஒத்துக்கலாம் ஒத்துக்க வேண்டாம், இதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா தினப்பலன். அதுக்கு முன்னாடி பக்ஷ பலன் ஒன்று இருக்குது. அதாவது 15 நாளுக்கு ஒரு முறை வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறைக்கு ஏற்றாற்போல் பலன்களை சொல்லக்கூடியது. அடுத்தது வார பலன்கள்னு சொல்லுவாங்க. இந்த வாரத்தில் இந்த நட்சத்திரத்தில் ஆரம்பித்து இந்த நட்சத்திரத்துக்குள்ளே முடியுது, இந்த முடியறதுக்குள்ளே எந்த கிரகங்கள்லாம் அதை சுற்றி ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சு சொல்கிறது. அடுத்தது தினப்பலன். இந்த தினப்பலன் சந்திரனை வைத்து சொல்லுவாங்க, மனோகாரகன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எனக்குமா மனசு சரியில்லை, காலையிலேருந்து சொல்கிறது இருக்கு இல்லையா, மனசே யோசனையாக இருக்குப்பா, போகலாமா வேண்டாமா, இது சொல்லுவாள். சந்திரனை வைத்து சொல்லக்கூடிய ஒரு முறை. இதெல்லாம் சரி சார், நல்ல நேரம் இன்றைக்கி பார்க்கணுமே, ஹோரை. அது தவிர லக்னத்தை வைத்து சொல்லக்கூடியது. இப்படித்தான் ஜோதிட சாஸ்திரங்களில் வருஷ பலன், மாச பலன், வருஷாந்திர பலன், நல்லது கெட்டது, இது போன்ற விஷயங்களை பிரித்திருக்காங்க. சரி, பராபவ வருஷம் எப்படி இருக்குது? பராபவ வருஷம் நமக்கு நன்னா இருக்கா? தொழில் நல்லா இருக்கா? திருமண விஷயத்துக்கு நல்லா இருக்கா? குழந்தைக்கு நல்லா இருக்கா? படிப்புக்கு நல்லா இருக்கா? பண சம்பாத்தியத்துக்கு நல்லா இருக்கா? சம்பாத்தியத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு நல்லா இருக்கா? என் தொழிலை என் பையன் பார்ப்பாரா? இல்லது கடனை அடைப்பேனா? வச்சிருக்கிற நகையெல்லாம் மீட்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா? வெளிநாடு போகிறதுக்கு உண்டான யோகம் இருக்கா? வெளிநாட்டிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு உண்டான யோகம் இருக்கா? பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கா? கணவன் மனைவி நேற்று என்னை போட்டு அடி அடிச்சுட்டா, நான் போட்டு 2 சாத்திட்டேன், இதெல்லாம் எப்போ சரியாகும்? போலீஸ் வழக்கு பிரச்சனை, இது போன்ற பல்வேறு விஷயங்களை வைத்து அவர்களுக்கு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை, மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நாடு நன்னா இருந்தால் தான் நம்ம நன்னா இருப்போம், நம்ம நன்னா இருந்தால் நாடு நன்னா இருக்கும். இதை பொது பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பராபவ வருஷத்தில் ராஜாவாக சொல்லக்கூடியவர் குரு பகவான். குரு ராஜா வர்றது ரொம்பவுமே விசேஷம். குரு ராஜா வந்தால் என்ன, முண்டேன் அஸ்ட்ராலஜியில் சொல்லப்பட்டிருக்கு, நாடு செழிக்கும், பலவிதமான பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும், விவசாயம் நல்லா இருக்கும், கோயில்கள்லாம் கும்பாபிஷேகம் நடக்கும், கோயில்கள்லாம் அன்னதானம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும், கழுத்துக்கு கழுத்துடைய பாகத்தோடு போகும்னு சொல்லுவாள், பெரிய பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, சுபீட்சமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல நோய் நொடிகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகிறதுக்குண்டான மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் வரும். அந்தந்த துறைகளில் அவரவர்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இது எத்தனையும் ராஜாவான குரு பகவான் வச்சு சொல்கிறது. ஆமாம் சார், இங்கே கேஸ் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது, உலகம் பூரா போர் வர மாதிரி இருக்குது, அங்கே பார்த்தா இந்த பிரச்சனை, புது புது நோயெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது, என்னென்ன பிரச்சனை வரும்னே தெரியல, இதெல்லாம் எப்படி நீங்கள் சொல்ல போகிறீங்க, எல்லாம் சூப்பர் அப்படின்னா இதெல்லாம் எப்படி,
அதுக்கு கலியுகம் அப்படிங்கிற யுகத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த கலியில் என்ன பண்ணுன்னா, நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான அழிவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏற்படுத்துறது மட்டும் இல்லாத இந்த வருஷத்தில் மந்திரின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். செவ்வாய்னா என்னென்னா போர்க்களம், நெருப்பு. அதனால தான் இந்த குண்டு, போர்க்களம், நெருப்பு இதெல்லாம் எப்போ வரைக்கும் நமக்கு பயம் உறுத்திட்டே இருக்கும். இங்கே எப்படின்னா நீயா நானாங்கிற போட்டி தான் பெருசு. நான் நல்லா சொல்கிறத கேட்டுக்கோங்க. நீயா நானா போட்டி. என் சக்தியை நிரூபிக்கிறது, நீ உன் சக்தியை நிரூபிக்கிறது. நான் ஒரு 10 நாள் போர் தொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? நீ ஒரு 10 நாள் போர் தொடுத்தா. இந்த பலம் பலவீனத்தை காண்பிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த செவ்வாயில் வருது. ராஜா நன்னா இருந்தாலும், அதாவது குரு நல்லா இருந்தாலும், இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னை நிரூபிக்கக்கூடிய தன்மைகளை ஒவ்வொரு நாட்டுக்கும் கொடுப்பார்கள். இது நம்மளுடைய நாட்டுக்கு நல்லதா கெட்டதான ஒரு வகையில் நல்லது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய யாருன்னே தெரியாமல் இருந்தது யாருன்னு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக கூட இந்த குரு நம்மளை மேலோங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆக போர்க்களம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், புது அந்த பிராணிகள் மூலமான புது நோய்கள் பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய காலமாக இருந்துகிட்ருக்கும். புது புது மருந்துகளை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. இந்த ராகு கேதுவுடைய விளையாட்டு சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிற வரைக்குமே குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2031 வருஷம், அதாவது 2031 வரைக்குமே இந்த விதமான பிரச்சனைகள்லாம் இருக்கிறத பார்க்கறது முடிகிறது. இந்த போதை சம்பந்தமான விஷயங்கள் இப்போ பாருங்கள், பெங்களூரில் சொல்லியிருக்காங்க ஒரு போதை சாப்பிட்டா அப்படியே நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி புது புது விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இளைஞர்களை அவர்களை ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள்லாம் இருந்துட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது இப்போ மட்டும் கிடையாது. இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு வருடமாக பார்க்கும்பொழுது அதனுடைய விளையாட்டுகள் இருக்கும். இதிலிருந்து குருவாகப்பட்ட ராஜா காப்பாற்றக்கூடிய தன்மைகளும் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த பராபவ வருஷத்தில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியறது. இந்த வருஷம் பராபவ வருஷம் எது எப்படியோ என்னமோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும், உழைக்கணும். உழைச்சாதான் சார் சாப்பாடு, உழைச்சாதான் சார் எல்லாமே. வீட்டில் இருந்தோம்னா ஏதாவது கிடைக்குமா? காலையில் வேலைக்கு போனால் சாயந்தரம் வந்தால் தான் சார் எல்லா விஷயமும் நடக்கும். என் குடும்பத்தை எப்படி பார்ப்பாங்க? இத்தனை பிரச்சனை நீங்கள் முன்னாடி சொன்னீங்கள்ல, அத்தனையும் எனக்கு இருக்குது. இதை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதை தான் தனிப்பட்ட ராசி பலனாக மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம். இதை தவிர பராபவ வருஷத்தில் வேறு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026 ஜனவரி மாத பலன்கள்லேயே நான் சொல்லியிருக்கேன். மழை வரும், அதே போன்று காற்றுக்கள் இருக்கும். நவம்பர் டிசம்பரில் சில அழிவுகள் உண்டு. பெங்களூரில் சின்ன சின்ன பிரச்சனைகள், மும்பையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மலை சரிவுகள் நார்த் இந்தியாவில் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நிறையா பேருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிராமம் ஃபுல்லாக ஒரே விதமான நோய் எல்லாத்துக்கும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள், அது ஃபுட்டு மூலமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி செய்திகள்லாம் வெளிப்படுறதுக்குண்டானதாக இந்த பராபவ வருஷத்தில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். பிரசித்தி பெற்ற ஒரு புகழ் பெறக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய சினி இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய நடிகர்களுக்கு நல்ல வாய்ப்புகள், அதாவது நல்ல வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு பட்டங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கர் வந்து ரொம்ப பாப்புலராக வரத்துக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இந்த வருஷத்தில் இருக்குது. வயதான அதே போன்று நல்ல திறமை மிக்க அரசியல்வாதிக்கு உடல் உபாதைகள் இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், தலைவர்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், அதிர்ச்சி செய்தி அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் பராபவ வருஷத்தில் இருக்கக்கூடிய பலன்கள். மேஷராசி நண்பர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் எனக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷராசிக்கு சார் எல்லாம் ஓகே தான், எல்லோரும் 7.5 சனின்னு சொல்கிறாங்க, இதுலேயே எனக்கு ஒரு படபடப்பு வந்துடுது சார். உண்மையாகவே சொல்லுங்கள் சார், 7.5 சனி பாதிக்குமா பாதிக்காதா? கண்டிப்பாக பாதிக்க தான் செய்யும். 10ஆம் கிளாஸ் குழந்தைக்கு எக்ஸாம் எழுத போகிறான், படபடப்பு இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த 7.5 சனி நமக்கு ஒரு பாடத்தை தரும். எப்படி பாடத்தை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் விரையத்தை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். யாராவது திட்டினா தான் நமக்கு கோபம் வரும், யாராவது திட்டுவா, யாராவது நம்மளை குறை சொல்லுவா, குறை சொல்லிகிட்டே இருந்தால் எப்படின்னு ஒரு வைராக்கியம் வரும் பார்த்தீங்களா, ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை ஏற்படுத்துறதுக்கு சனி பகவான் ஒரு விதமான சில யோசனைகளை கொடுப்பார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. 12ஆம் இடம் என்னென்ன? விரயஸ்தானம், சயனபாவம், தூக்கம், வெளிநாடு பிரயாணம், வெளிநாட்டில் சென்று கஷ்டப்படுவது, வெளிநாடு செல்வதை ரசிப்பது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். மேஷத்துக்கு வீடு வாங்கிடுவீங்க, இடம் வாங்கிடுவீங்க. விரயம்னு சொல்லியிருக்கேன், அதை சுப விரயமாக பண்ணுறது நல்லது தானே. தங்கம் வாங்கி வைக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இவர்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் உண்டு.
சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் நல்ல ஸ்தானத்துக்கு வரார். 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். நண்பர்கள் மூலமாக ஏற்கனவே சில விதமான அனுபவங்களும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதனால் நண்பர்கள்ட்ட சில ரகசியங்களும் சொல்லப்படாது. அது ரகசியம்னு போயிட்டு உங்களுக்கே ரகசியமாக சொல்லுவாங்க. என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு உங்களுக்கே சொல்லுவாங்க. அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் தொழில் ஸ்தானங்களில் சில விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா எதிர்த்தாப்புலேயே கடையை போட்டுருவாங்க. ஐயோ வியாபாரம் போச்சேன்னு அப்புறம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சாஸ்திரம், சம்பிரதாயம், தியானம், யோகா, குருமார்கள், பார்க்கக்கூடிய யூடியூப்பில் தியானம், நல்ல டிவைன் மியூசிக், யாராவது நீங்கள் ஜெயிச்சிருவேன் கவலைப்பட வேண்டாம்னு மோட்டிவேஷனல் சொன்னால் போதும், உடனே ஒரு 30 செகண்ட் உட்காந்து பார்த்துருவீங்க. இன்ஸ்டா போன்ற விஷயங்களில் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. டயத்தை சில நேரங்கள் நம்மளுடைய ஃபோன்லேயும் அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா இயற்கை போன்ற சில இடங்களுக்கு போய் கழிக்கிறதுக்கு உண்டான வருஷமாக இந்த வருஷங்கள் திருப்பி எடுத்துக்கிறேன். டயத்தை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபோனில் சில நேரங்கள் எங்கேயாவது அப்படியே போயிட்டு வருவோமா, இயற்கையாக அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துட்டு வருவோமாங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இந்த வருடத்தில் தோணக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களுடைய பிரிவினைகள் இருக்கும். புது சொந்த பந்தங்களுடைய சேர்க்கையும் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். கணவன் மனைவிக்குள்ளே சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். குடும்ப பிரச்சனையில் 3வது மனுஷாலை பற்றி பேசுகிறது, 3வது மனுஷாலை பற்றி சொல்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் படிப்பில் வெற்றிகள் உண்டு. படிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை நல்லா படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்தே வேலை பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் மேஷராசி நண்பர்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த வருஷத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் சங்கடஹர சதுர்த்தி பிள்ளையார் வழிபாடு ரொம்ப விசேஷமான வழிபாடாக அமையும். ரிஷபராசி நண்பர்களை, தமிழ் புத்தாண்டு 2026 பராபவ வருஷத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது? சிறப்பாக இருக்குது. 10 வருஷமாக படாத பாடுபட்டுன்னு இருக்க உங்களுக்கு அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, பட்டு இப்போ தான் பட்டதெல்லாம் போதும்னு சொல்லி நீங்களே தெளிவாகி ஒவ்வொரு ஸ்டேஜாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள். இதுக்கு நடுவில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வேறு இருக்கும். இது மட்டும் விட்டுடுறது ரொம்பவுமே நல்லது. பிரயாணங்கள் வெற்றி பிரயாணங்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தம்பி தங்கைகளுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான ஆண்டாக இந்த ஆண்டு. நான் ரொம்ப விருப்பப்படுறேன் சார், இந்த காரியங்கள்லாம் நடந்தால் நான் மட்டும் இல்லை 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்ன விஷயங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பட்டினத்தாருடைய இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் பார்த்துட்டிங்கன்னா அவர் அப்படியே படுத்துன்னு இருப்பார். ஒரு அம்மா அப்படியே போவாங்க. போகும்பொழுது அங்கே சொல்லுவாங்க, பாருடா இவர் தான் சித்தர், எவ்வளோ அழகாக படுத்துன்னு இருக்கார் பாரு, எதையுமே கண்டுக்க மாட்டா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர்னு. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, என்ன போய் சித்தர்னு சொல்கிற, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார்னு சொல்கிற, தலைமாட்டு கடியில் கையை வச்சு படுத்துன்னு இருக்க, அவரை போய் சித்தர்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு உடனே அந்த அம்மா 2 பேர் வேலைக்கு போகிறவா அப்படி போயிடுவாள். எந்திரிச்சு உட்காந்து, பார்த்தியா இறைவன் எனக்கு எப்படியெல்லாம் தோண வைக்கிறார், உண்மை நானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன், எனக்கு எதுக்கு இந்த சோகம் கேட்குது அப்படின்னு கையை எடுத்துகிட்டு இப்படி தலையை வச்சு படுத்துன்னு இருப்பார். திருப்பி வரும்போது அந்த அம்மா சொல்லுவா, பார்த்தியா என்ன சொன்னேன், அவர் உடனே பாரு எவ்வளோ பெரிய சுவாமி, எவ்வளோ பெரிய ஞானி, தலைமாட்டில் அந்த கையை எடுத்துட்டார் பார்த்தியான்னு. அவர் எங்கே போய் சித்தர்னு அதே அம்மா சொல்லும். அதை எங்கே போய் சித்தர்னு சொல்கிறார், வரவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு இருக்கிற ஒரு சித்தரான்னு வாங்க. எந்திரிச்சு உட்காந்து அப்படியே கண்ணிலேருந்து அவருக்கு தண்ணி வரும். இன்னும் வாழ்க்கையில் நான் எத்தனை கற்க வேண்டி உள்ளதோ, என்னத்தெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நோக்கி அழுவார். ஒவ்வொரு காலமும் நமக்கு ஒரு பாடம். 4 பேர் சொல்கிறத கேட்கலாம், 4 பேர் ரொம்ப சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வேலைகளில் முழுதாக இறங்கினா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ₹1 50,000 கொடுக்குறான், ₹50,000 ₹1,00,000 கொடுக்குறான், எப்படி நம்பலாம்? பேங்க்கே கொடுக்கல. அதனால் கவனம் என்பது தேவை. சில விஷயங்கள் தெரியாத தொழில்களை செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. தொழில் முறைகளில் போட்டி இருக்கும், போட்டிகளில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலெல்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. IAS IPS எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பலவிதமான பிரச்சனைகளில் கலந்து கொண்டு கெட்ட பேர் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கு. கவனம் என்பது தேவை. சப்போர்ட் பண்ணவங்களே தப்பு பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் கவனம் தேவை. ரிஷப ராசி நண்பர்கள் இந்த வருஷத்தில் மகாலட்சுமி வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் நிறைய மாற்றங்கள் அவங்க லைஃப்பில் உண்டாகும். மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுனத்துக்கு தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்பாட் ராசியில் மிதுன ராசியும் ஒன்று. நல்லா இருக்குது சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்கே சார் 10ல் சனி இருக்குது, 9ல் ராகு இருக்குது, 3ல் கேது இருக்குது, அடுத்து குரு இப்போ இருக்கார், அடுத்தது 2ல் வரப்போகிறார். அதுதானே ப்ளஸ்ஸே, அதுதான் ப்ளஸ்ஸே. இத்தனை வருஷம் பார்த்தாச்சு, வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்னு பார்த்தாச்சு. இனிமேல் ஒவ்வொன்றாக வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கிண்டல் கேலி, உங்களை முன்னாடி எல்லாரும் பேசுகிறவா முன்னாடி தொடையை தட்டி அசோக் நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் ரஜினி சார் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஜெயிச்சு காமிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடங்கள் இருக்கும். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தெரியாத தொழில்களை செய்யக்கூடாது.
பிளாக் மேஜிக்கு அப்படி இப்படிலாம் சொல்லும்போது கொஞ்சம் அப்படியே பயத்தை உண்டாக்கும். திருஷ்டிகள் உண்மையாகவே இருக்கும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே கண்ணு படும்போது அதில் ஒரு சில பாதிப்பு. ஒரு காரியம் நடக்கும்போது அதை அவசரமாக வெளியில் சொல்லிடாதீங்க. நீங்கள் வேணால் சொல்லி பாருங்களேன். நாளைக்கு காலையில் நான் வந்து தோசை தான் சாப்பிட போகிறேன், தோசை தான் சாப்பிட போகிறேன், தோசை தான் சாப்பிட போகிறேன்னு இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி பாருங்கள். காலையில் நீங்கள் போகிற கடையில் போகிற தோசை இருக்காது, சாப்பிடவும் முடியாது. ஏன்னா அது கண்ணடி திருஷ்டி. இந்த திருஷ்டி இருந்தாலே போதும் பல காரியத்தை தடுத்து விட்டுரும். மிதுனராசி நண்பர்கள் அப்படி தான், கொஞ்சம் கவனம் என்பது தேவை. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெற்றிகள் இருக்கும். நான் பெரிய அரியர் வச்சுருக்கேன் சார், இந்த ஜென்மத்தில் காலியாகாதட்டுருக்குன்னு சொன்னவாளுக்கு காலியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய போட்டிகளில் முயற்சி பண்ணி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். உங்களுக்கு எப்படிப்பட்ட திறமைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக எடுத்து செயல்படுவீங்க. டெக்னிக்கலாக அது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை என்ற வார்த்தையை சொல்கிறது நெகட்டிவ்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எல்லாம் முடியும்னு சொல்லி பாருங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் கோயில்களுக்கு வியாழக்கிழமை நாள் ஒரு தடவை போயிட்டு வாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு புதன்கிழமை போயிட்டு வாங்க. மிகப்பெரிய வெற்றியை தரும் ஆண்டாக அமையும். கடகராசி நண்பர்களே, கடகத்துக்கு நல்லது இருக்கா, நல்ல மாற்றம் இருக்கா சார்? அஷ்டம சனி முடிஞ்சிட்டு இதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதாவது நம்ம வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்கலாம், ஆனால் கடலில் ஓடி ஜெயிக்க முடியுமா? நீங்கள் கடலில் ஓடி நீந்தி ஜெயிச்ச ஆளாக இப்போ இருப்பீங்க. ஆனால் உடனே அந்த ஜெயிச்சிருச்சு, வெற்றி பெற்றுருச்சு, சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார். எங்கே சார் நல்லா இருக்குது? அப்படி இல்லை. குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு. அடுத்து எந்திரிச்சு தவளணும், அதுக்கப்புறம் மெதுவாக நடக்கணும், அதுக்கப்புறம் தான் ஓடணும். ஸோ இட் டேக்ஸ் சம் டைம். அந்த டைம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வருடத்தில் உங்கள் மேலே ஃபுல்லாக எதெல்லாம் விட்டீங்களோ அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை இறைவன் கொடுப்பார். ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே சில மாற்றங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப விஷயங்களில் 3வது மனுஷாலை விட்டு பேச விடக்கூடாது. 3வது மனுஷா பேசினா இங்கேயும் பேசி அங்கேயும் பேசி இருக்கிற சண்டையும் மூட்டி விட்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிரச்சனையை நாம் தீர்த்துக்கிறது தான் நல்ல பலன் இருக்குது. தடங்களாதேன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகாதீங்க. தடங்களாய் தான் ஒரு காரியம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. 9ஆம் இடத்துல சனி பகவான் நல்லதை தான் கொடுப்பாரு. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை என்பது தேவை. பூர்வீக சொத்து விவகாரங்களில் பெருசாக சண்டை போட்டு இருக்கிறத விட நாசுக்காக பேசி காரியத்தை சாதிக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சில விஷயங்களை நல்லா பேசி காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும். கடகராசி அன்பர்களுக்கு தெய்வ நம்பிக்கையை மேலும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். தெய்வானுகிரகங்கள் உண்டு. பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. இந்த வருடத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, குருவாயூரப்பர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு, சிம்மராசிக்கு அஷ்டம சனி இருக்குது. அஷ்டம சனி இருந்தாலும் அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கணக்காளராக இருக்கவங்க, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், அட்வொகேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் நான் என்ன தான் பண்ணாலும் சார், என்ன தான் சொன்னாலும் சார், நான் என்ன ப்ரூஃப் பண்ணி காமிக்க வேண்டியிருக்கு. எதுக்கு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும்? இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை, ஆமான்னு சொல்லி சரியாகிறதுக்கு 100 வார்த்தை வேணும். அதனால் அப்படி ப்ரூஃப் பண்ணி தான் என்ன ஜெயிக்க போகிறோம்? ஒன்று பேசுகிறவா பேசிட்டு போகிறோம், சொல்கிறவா சொல்லிட்டு போகும். நாம் ஜெயித்தா பேசுகிறவாய் நிற்கும். இதை மட்டும் மனசில் நினச்சா போதும். எப்போ நம்ம என்னென்ன காரியங்கள் பண்ணோமோ அந்த காரியங்களை செய்து கொண்டே உன் கடமையை செய், பலன் எதிர்பார்க்காதேன்னு பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். கடமையை சொன்ன எனக்குன்னு யார் சார் இருக்காங்க? எதை பேசினாலும் எனக்கு தப்பாகப்படுது, நான் பேசினாலும் தப்பாக சொல்லுது. இறைவன் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் வைங்க. அஷ்டம சனியினால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. கஷ்டங்கள் எதுக்கு வருதுன்னா, இனிமேல் நாம் தப்பு பண்ணக்கூடாது. நாம் கஷ்டங்கள் வரும்போது நமக்கு புண்ணியம் இருக்கா, நம்மளை யார் காப்பாற்றுறா, நாம் என்ன உதவி பண்ணியிருக்கோம், யாரெல்லாம் நம்ம கூட இருக்கான்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். இதை கஷ்டம், இதை தோல்வி, இதை நான் எந்திரிக்க முடியாது, இதனால் எனக்கு பாதிப்புது, இது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், நல்ல ரெஸ்ட் இருக்கணும், நல்ல எக்ஸசைஸ் இருக்கணும், நல்ல சம்பாத்தியம் இருக்கணும். இந்த விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் உழைச்சா போதும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக கருத வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் வீடு வாங்கிறதுக்குண்டான யோகம் உண்டு. அஷ்டம சனியில் தான் நிறைய பேர் கல்யாணமே ஆகும். ஆக சிம்மராசி என்பவர்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் வெற்றிகள் உண்டு, கவலைப்பட வேண்டாம். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு, அதாவது என்னன்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணுவீங்க. உதாரணமாக இவர் ஆன்மீகம் பேசுவார், ஆன்மீக சம்மந்தமாக இவருக்கு நிறையா தெரியுது. ஜோதிடம் சொல்கிறார், ஜோதிட சம்மந்தமாக நிறையா பேசுகிறார். அதே சமயத்தில் ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்தால் இவர்கிட்ட போனோம்னா இவர் நிறைய விஷயத்தை எடுத்து சொல்கிறார். அப்படிங்கிறத
ஒரு ஒரு முன் ஒரு 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 இன்விடேஷனாக ஒரு ஒரு பிஸ்னஸ் கார்டாக ஒரு விஷயமா நம்ம சொல்லலாம். இவர் அஸ்ட்ராலஜர், ஒரு ஆன்மீகம் சொல்கிறோம், இப்படி சொல்லலாம். இப்போ இந்த வருஷம் நான் எதுனே சொல்ல முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு, நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஃபஸ்ட்டு 6 மாதம் படாத பாடுபடுத்துவார். என்ன தொழில்னே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதில் உங்களுக்கு 4 மாதத்தை தாண்டிட்டு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அப்போ அடுத்து வரக்கூடிய 6 மாதம் உங்களுக்கு பழகிடுமா சார்? இல்லை, வெற்றி பெறத்துக்குண்டான ஆண்டாக இருக்கும். 11ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. யார்கிட்ட சமாளிக்க முடியல? ஒரு படத்தில் ஒரு நடிகர் சொல்றார், எப்படி தான் என் மனைவியை கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னுவார். நான் எப்படி பேசினாலும் சண்டைக்கு வரா, எப்படி பேசினாலும் அவள் என்ன நினைக்கிறான்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே. இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த வருஷத்தில் பிஹெச்டி படித்தாலும் புரியாது. ஆக இதில் தான் கொஞ்சம் தோல்வி அப்படிங்கிறது இருக்கும். யார்கிட்ட சுவாமிஜிகிட்ட போய் உட்காந்து கேட்பேன், சாமி கல்யாண வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, நீ என்னத்தை பேசினா பிரச்சனை வர்றதுக்குன்னு உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கன்னிராசி அன்பர்களுக்கு சில துன்பங்கள் இருக்கும். யாரெல்லாம் கிண்டல் கேலி, யாரெல்லாம் உங்களை பின்னாடி பேசினா, பின்னாடிலாம் முன்னாடியே பேசிவிட்டா சார், இப்படி சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாறும். வெற்றி பெறுவேன். அவள் முன்னாடி ஜெயித்து காமிக்கக்கூடிய வாய்ப்புகள். ட்ராவலாக வெற்றியாளருக்கும் ஜெயித்தவருக்கும் தோற்றவருக்கும் ஒரே ஒரு நியதி தான், இங்கே ஒரே ஒரு ரூல் தான். என்னென்னா, இவர்கிட்ட தைரியமாக ஒரு காரியத்தை பண்ணார், இவர் பயந்துட்டே தைரியமாக ஒரு காரியத்தை பண்ணுறார். நீங்கள் இந்த பயந்துட்டே தைரியமாக ஒரு காரியத்தை பண்ணலைன்னா மீடியமாக தான் இருக்க முடியும். தைரியமாக ஒரு காரியத்தை பண்ணலைன்னா வெற்றி உண்டு. 7ஆம் இடத்துக்கு உண்டான சனி பகவான் பயத்தை கொடுப்பார். ஆனால் அதே சனி பகவானை நீங்கள் திருநள்ளாறில் போய் வணங்கினேன்னா அந்த தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு. துளாராசி நண்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் எப்படி இருக்கும் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி உண்டு. அரசியல் இருந்தீங்கன்னா வெற்றிகள்லாம் பெறுவீங்க. அதே சமயத்தில் உற்றார் உறவினர்லாம் சில நேரங்களில் பாரு, வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் மதிக்கிறாங்க, இவங்க மட்டும் ஏன், ஒய், வாட் ஹேப்பன், ஏன் அப்படின்னு பல நேரங்களில் பல மொழிகளில் கேட்பேன். ஒரே ஒரு ரூல் தான், இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் தாண்டி வரணும், இதுவும் கடந்து போகணும்னு சொல்லுவாங்க. பிளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்காங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம். 6ஆம் இடத்துல சனி. கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்து கொள்வது நல்லது. யாருக்கா ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. எங்கள் அப்பாவுக்கு இது இருக்குது, சுகர் இருக்குது, எனக்கு வருமோ அந்த பயத்தையே இருந்துட்டு வேண்டாம். அதுக்கு வேண்டிய சில விஷயங்களை செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது, யோகாவுக்கு போகிறது. முந்தானத்து போனேன் சார், அதுக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி தான் போனேன், அதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி தான் போனேன், இப்படி விட்டு போனால் ஒரு பலன்களும் இருக்காது. எதையாக இருந்தாலும் கண்டினியூவாக அந்த காரியத்தை செயல்படுத்துவது நல்ல பலன்களை துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பெட்ஷீட் போட்டுட்டு ஃபோன் பார்க்குறது, ரகசிய கால், உங்கள்கிட்ட மட்டும்தான் பேசுகிறேன், இப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. எப்போவுமே நமக்கு உண்டான பலம் யார்? அம்மா, அப்பா, கணவருக்கு மனைவி, மனைவிக்கு கணவர், குழந்தைகளுக்கு அப்பா அம்மா. இது எப்போவுமே புரிஞ்சுண்டு இந்த ரகசியங்கிற வார்த்தையை தவிர்த்துட்டோம்னா துளாராசி என்பவர்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வருஷத்தில் வழிபடக்கூடிய தெய்வம், அதாவது 8 தெய்வங்களில் ஒரு தெய்வம் இருந்தால் 8 தெய்வமும் உங்கள் கூட இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 7 தெய்வமும் உங்கள் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அஷ்டலக்ஷ்மிகளில் தைரியலக்ஷ்மி இருந்தால் மீதி எல்லா லக்ஷ்மியும் உங்கள் கூட இருப்பாங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பராபவ வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? இத்தனை வருஷமாக எப்படி நான் ரிஷபராசிக்கு சொன்னேன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பாடாப்படுத்தி எடுத்துருக்கோம். அதாவது நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன் சார், என்னை இந்த ஃப்ளாட்டில் பிரசிடெண்ட் ஆக்கிட்டா. நான் பிரசிடெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லும் போது பக்கத்தில் இருக்க சொல்லுவா, பில்லு கட்ட முடியாமல் அவர்கிட்ட பதவியை கொடுத்துட்டேன். இவர் என்னமோ நினச்சிட்டு இருக்கார் பிரசிடெண்ட்டுன்னு. யார் போய் பில்லெல்லாம் கட்டுவா? தண்ணி வரலன்னா அங்கே நின்று உட்காந்து ப்ளம்பர் சரி பண்ண வரைக்கும் அங்கே தான் நிற்கணும். நான் 2 வருஷமாக இருந்தேன், எவன் இதெல்லாம் போகிறது இப்படியெல்லாம் சொல்லுவாள். பாடுறா, ஜெயிக்கிற வரைக்கும் இது சொல்ல, ஜெயித்ததுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. இந்த மாதிரி நாமளாக இதில் போய் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற சில எண்ணங்கள் வந்துட்டுருக்கோம். மேனேஜர், என்ன மேனேஜரு, நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போக முடியும், நாங்கள் 6 மணிக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும்.
விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஒன்று கிடச்சதுக்கப்புறமும் திருப்தி இல்லாமல் இருக்கேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இதெல்லாம் மாறுமா சார்? மாறுங்க. ஜூன் மாதம் அது அத்தனையும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப உழைச்சவாளுக்கு நல்ல மதிப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருந்துருக்கும். சில நேரம் மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியம், கணவராக இருந்தால் மனைவியுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்கள் பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. கோவப்பட்டு பேசுகிறது, முந்தியெல்லாம் விருச்சிகராசி பேசினான்னு வச்சுக்கோங்களேன், டப்பு டப்புன்னு கேள்வி கேட்பேன். இப்போ அப்படி சொல்ல மாட்டா. இன்னொரு 1.5 வருஷத்துக்கு விருச்சிகராசி டிசம்பர் மாதத்துலேருந்து ஏன் உனக்கு இப்படி பேசுகிற, ஏன் அப்படின்னு கேட்பாள். ஏன்னா விருச்சிகராசி என்பர்கள் மற்றவாளை திட்டுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. வேகங்கள் அழகு தான். அப்போ ரெட் சிக்னல் போட்டு வேகத்தில் போனால் என்ன ஆகும்? அதனால் எந்த இடத்துல வேகத்தை குறைப்பது, எந்த இடத்துல வேகத்தை மேம்படுத்துவது என்பது தெரிந்தால் விருச்சிகராசி என்பவர்களுக்கு அற்புதமாக இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி நண்பர்களுக்கு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இப்போ எப்படி இருக்குது? பராப வருஷம் நன்னா இருக்கா இல்லையா? ஒரு வீட்டில் நாமளும் குழம்பி மற்றவாளையும் குழப்பி விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் அவா குழம்பினதுக்கப்புறம் ஏன், அதெல்லாம் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தில் குழப்பப்படாது, குழம்பின விஷயத்தை எடுக்கப்படாது. தெளிவாக இருக்கக்கூடிய விஷயத்தை செயல்பட்டால் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு பிரயாணத்தில் சில விஷயங்கள் போகலாம் வேண்டான்னு மனசில் சஞ்சாரம் இருந்தாலே போகக்கூடாது. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. சில விஷயங்களில் முடிவெடுக்கும்போது ஸ்ட்ராங்கான மைண்ட் இருந்தது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஜூன் மாதம் வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு சில நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்கும். ஜூனுக்கு மேலே எதாக இருந்தாலும் தெய்வத்துக்கிட்ட போய் தெய்வம் கொடுக்கக்கூடிய வாக்குன்னு மனசில் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல பலன்களை கொடுக்கும். அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில் பாதி படுத்தி எடுக்க தான் செய்யும். பட் பயப்பட வேண்டாம், அவர் இருக்கிறது குருவுடைய வீட்டில் இருக்கார். 2ஆம் இடத்துல ராகு, கணவன் மனைவிக்குள்ளே பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். நீ 1 கோடி ரூபா வாங்கினாலும் நான் இருக்கேன், கவலைப்படாத, நான் கையெழுத்து போடுற மாப்பிள்ள அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வாங்கிட்டு போயிடுவார், நம்ம தான் உட்காந்துட்டு இருக்கணும். அதனால் பணம் கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை. தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்னொரு 1 வருஷம் போல் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த கோயிலில் தீ மிதிக்கிறது போல் சில டைம் விட்டோம்னா கால் சுட்டுரும். தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சு ஒரு காரியத்தில் இறங்கினால் எரியிற தீ நெருப்பு கூட பெருசாக தெரியாதுன்னு கோயிலில் தீ மிதிப்பு விளையாட சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனசில் தெய்வ காரியத்தோடு ஒரு காரியத்தை பண்ணிங்கன்னா வெற்றி உண்டு. குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, தமிழ் புத்தாண்டு பராப வருஷம் எப்படி இருக்குது? நான் எப்படி மிதுன ராசிக்கு ஜாக்பாட்டுன்னு சொன்னேன்னா அதை விட ஜாக்பாட் நல்ல சக்ஸஸ் ஆகும், வெற்றி ஆகும், நினச்சது நடக்கும், மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிடுவா. அதுதான் கவனம் என்பது தேவை. பாப்புலாரிட்டியாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு இந்த ஒரு சில விஷயத்தில் நாம் இருந்தால் தான் சரியாகும்னு அதில் முன்னாடி நின்று அந்த காரியத்தை செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. வண்டி வாகனத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். சில நேரங்களில் வேகத்தை குறைச்சிக்கணும். நல்லது. நீங்கள் வெளியில் பிரயாணம் பண்ணுறது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், லைசன்ஸ் கரெக்டாக இருக்கணும், கொண்டு போகக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். இதெல்லாம் மகர ராசி என்பர்கள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெல்மெட் போடாமல் போனால் 1000 ரூபா ஃபைன் தான். அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிப்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தோல் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. சின்ன சின்ன நேரங்களில் டக்குன்னு மனசில் தைரியமாக ஒரு காரியத்தை செயல்படுத்தக்கூடிய வருடம். திருமண காரியங்கள் வெற்றி கொடுக்கும். குடும்ப பிரச்சனையில் மற்றவாளை கலந்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்கள் மற்றவா முன்னாடி மனைவி கணவரையோ விட்டு கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. யார் சொந்தம், நம்ம சொந்தம் அப்படிங்கிறத மனசில் எப்பவும் வச்சுக்கணும். மகர ராசி அன்பர்களில் பிளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கிறவா, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, புது வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் இருந்துட்டுருக்கோம், ப்ரொடியூசிங் லைனில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, துணி, அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அலங்கார பொருள் விற்பனை பண்ண ஒரு மாலில் பெரிய கடை வச்சுட்டுருக்கோம், ரயில்வே துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றி உண்டு. பணத்தை சேமித்துக் கொள்வதற்குண்டான அற்புதமான வாய்ப்பு இந்த வருடம். வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி, குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, பராப வருஷம் எப்படி இருக்குது எனக்கு? அதாவது இதுக்கு மேலே வேற ஒருத்தராக இருந்தான்னு வைங்களேன், எங்கேயாவது போயிடுவா. நான் எங்கேயும் போகாமல் இங்கே இருக்கேன், என்ன பண்ணுறது, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கிரேசி மோகன் சாராட்டா ஒரே வார்த்தையை அப்படி 2 விஷயமாக பேசுவாள். நிறையா குழப்பங்கள் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. நினச்சது நடக்கும், விடாது உழைப்பு இருக்கும்.
பல பேர் அவமானப்படுத்துவா, கிண்டல் பண்ணுவா, கேலி பண்ணுவா, முன்னாடி பேசுவா, பின்னாடி பேசுவா, ஃபோன் மூலமாக பேசுவா, மெசேஜ் மூலமாக பேசுவா, வாட்ஸ்அப் மூலமாக உங்களை பற்றி பரப்பி விடுவா. எதையுமே கண்டுக்காது. எதாக இருந்தாலும் சரி, என் கூட ஒரே ஒரு துணை இருக்குது. முருகன் இருக்கார், பெருமாள் இருக்கார், சிவபெருமான் இருக்கார். நீங்கள் என்ன தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வம் உங்களுக்கு துணை நிற்கும். குரு பகவான் 6ஆம் இடத்துல போகிறார். டிசம்பர் மாதத்துக்கு மேலே ராகு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல போகிறது. ராகு 12ஆம் இடத்துல டிசம்பர் மாதத்துக்கு போனாலே உங்களுக்கு நல்ல வெற்றி தான். 6ல் இருக்கக்கூடிய குரு 2-11க்குண்டானவர் பலம் பெறார், உச்சம் பெறார். அது ஒரு பெரிய விஷயம். செயல் வெற்றின்னு சொல்லுவாள். நீங்கள் செயல்படக்கூடிய செயல் வெற்றியாக இருக்கும். பெருசாக நினச்ச ஒரு காரியத்தை பண்ணுவோம், ஒன்றும் இல்லாமல் போகும். ஒன்றுமே இல்லாமல் ஒரு காரியத்தை பண்ணுவோம், பெருசாக பேசப்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கும்பராசிக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. என்ன நாளைக்கு பார்த்துப்போமே, நீங்கள் வேணால் இந்த காரியத்தை பண்ணிட்டு வந்துடுறல அப்படின்னு மற்றவங்கள்ட்ட கொடுத்து நாளைக்கு பார்த்துக்கோமே அப்படின்னு நினச்சா தான் அது இப்போதைக்கு நடக்காது. அப்போ கும்பராசிக்கு தானே நிற்கணும், தானே செயல்படணும். நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த வருடத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12வது ராசி மீனராசி. காலபுருஷ தத்துவத்தில் 12th ராசி மீனராசி. மீனராசிக்கு தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தில் நமக்கு 5ல் குரு வந்துட்டார். 12ஆம் இடத்துல ராகு 11க்கு போக போகிறார் டிசம்பர் மாதத்துக்கு மேலே. பிரமாதம். எப்படி அப்படிலாம் கேட்டாலும் 7.5 சனி இருக்கார். 7.5 சனி ஜென்மசனி. ஜென்மசனி காலே தேகோபாதகன்னு சொல்லுவோம். உடல் உபாதைகள் வரும். உடம்பில் கவனம் என்பது தேவை. காலையில் தலை வலிக்கும், மத்தியானம் முதுகு வலிக்கும், சாயந்தரம் முட்டி வலிக்கும், அப்புறம் நைட்டானால் பாதம் வலித்து அப்படியே போயிடும். அடுத்த நாள் திருப்பி பாதத்துலேருந்து ஆரம்பித்து தலை வரைக்கும் வலிக்கும். இதெல்லாம் வந்து வந்து போகும். சொல்லி சொல்லி யார் கண்டுக்கிறா? வீட்டில் அவள் பாட்டுக்கு அவள் வேலையை செஞ்சுட்டுருக்கா. ஆமாம், டெய்லி சொன்னால் யார் கண்டுக்க போகிறா? இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் மீனராசி என்பவர்களுக்கு அனுபவ ரீதியாக ஏற்படும். 4 பேர் பேசும்போது நம்ம பேச மட்டும் அவள் காதில் கேட்காது. ஒருவேளை நமக்கு வாய்ஸ் சரியில்லையோ, வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்குமோ, அப்படி இல்லை. சனி பகவான் அதை அப்படியே கம்மியாக்குவார். ஆனால் உங்ககிட்ட இருக்கிற தைரியத்தை விட முடியுமோ? தைரியம் இருக்கும் உங்ககிட்ட. எங்கேயோ ஒரு இடத்துல தூரத்தில் மஞ்சளாரி வருதுன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு தூரத்தில் எனக்கு ஒரு வெற்றி இருக்குங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். 4 பேர்த்து மத்தியில் ஜெயித்து காமிக்கக்கூடிய வைராக்கியம் மனசில் வரும். இந்த வைராக்கியம் மட்டும் இருந்ததுன்னா எதையுமே உங்ககிட்டேருந்து எடுக்க முடியாது. வைராக்கியம். சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவா வைராக்கியமே குழந்தையை காப்பாற்றுறேன் பாருன்னுவா. எல்லாரும் கேரக்டர் அசாசினேட் பண்ணுவா. அதெல்லாம் தாண்டி அந்த அம்மா ஜெயிப்பாட்டுவா, ஜெயிக்க வைப்பா பையனை. அந்த மாதிரி மனசில் வைராக்கியத்தை வச்சுட்டு 5ல் இருக்கக்கூடிய குரு எனக்கு உதவி செய்வார்னு கலை, ஜோதிடம், அதே மாதிரி சில விஷயத்தில் சங்கீதம், நான் பரதநாட்டியம், பாட்டு, நான் சில விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், நான் பிஹெச்டி பண்ணிட்டுருக்கேன், நான் இதில் வந்து இறங்க போகிறேன், நான் வந்து பெரிய படிப்பாக படிக்க போகிறேன். முழுசாக தன்னை தன் தொழிலுக்காகவும் படிப்புக்காகவும் அர்ப்பணம் பண்ணவாளுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு சோதனை நடந்தாலும் சாதனை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யார்கிட்ட எப்படி பேசணுன்ற கவனம் தேவை, யார்கிட்ட என்ன சொல்லணுங்கிற கவனம் தேவை. இது செலவு பண்ணலாம், இதை செலவு பண்ணக்கூடாது. இதை மாதிரி தொகுத்தெடுத்து கரெக்டாக பண்ணினா மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வருடத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷத்தினுடைய பலாபலன்கள் நம்ம வந்து பார்த்தோம். இந்த பலன்கள் சொல்கிறதுக்கு ஒரு நாள் பத்தாது, 2 நாள் பத்தாது, வருஷம் முழுக்க தேவை. ஏன்னா அந்தளவுக்கு நித்திய பலன்களாக கூட இந்த பராபவ வருஷத்தில் பலன்கள் நம்மளால் சொல்ல முடியும். நான் சொன்ன நல்ல பலன்கள் எல்லாத்துக்கும் நடக்கணும். எதிர்மறையான பலன்கள் அவருக்கு நடக்கும்னு சொன்னால் கூட அது நடக்கக்கூடாதுன்னு முருகப்பெருமான்கிட்ட வேண்டிட்டு மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.